வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சனா. இன்றைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். எங்கே போய் கொண்டிருக்கீங்க? கடற்கரையால் ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம். நான் கடவுள் நம்பிக்கை உள்ளால் தான், ஆனால் இந்த கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு ஆள் அடித்த அலுப்புகள் காரணமாக அலுப்புகளை தாங்க இல்லாமல் போய் கொண்டிருக்கோம். பண்ண கடற்கரை நல்லா இருக்கேண்ணே. எஸ், பண்ண கடற்கரையால் போய் கொண்டிருக்கோம். நல்ல ஒரு கிளைமேட். அதோட நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண கடற்கரையை நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறோம் நினைக்கிறேன். மண்டதீவு செக் பாயிண்ட் எடுத்துட்டாங்க ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். அதில் ஸ்டாப் பண்ணுறேன். ரைட், மண்டதீவு ரோட். யாழ்ப்பாணத்து அழகு ஒரு தனி அழகு தான். முக்கியமாக இந்த தீவு பகுதிகளில் வந்து அதனுடைய அளவு வந்து சரியான ஒரு வித்தியாச அனுபவம். இன்றைக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். எங்கன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். முக்கியமான இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். எங்கே போகிற மட்டும் சொல்ல மாட்டேன். போய் தான் பார்க்கணும்.
நாங்கள் அங்கே போகிறீங்க தெரியல நிற்கிறது வாங்க. இன்றைக்கு நயினாதேவிக்கு போய் எம்பியா வந்த என்ன நேற்று வச்சுனீங்க எம்பியா வந்தால் இது பண்ணுறதுக்கா இல்லையா? ஓகே நாகதோஷம் கிடைக்கிறதுக்காண்டி போய் வடதாரக நடந்தேவி போகிற போட் முதலையும் ஓடுதுன்னு சொன்னதை நடந்தேவி ஒரு போய் பார்க்கணும். கணக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஒன்றுனா பார்க்கணும். கௌசி எப்படி இருக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் போட் அனுபவம்? ஃபர்ஸ்ட்டாக போகிறீங்க இல்லையே? முதல்ல போயிருக்கீங்க நினைக்கிறேன். நான் எங்கே போகிறீங்க? நான் நினைக்கிறேன் 2002 பிறகு 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 22 வருஷமா கவுண்டி 22 வருஷத்துக்கு பிறகு நயினாதேவிக்கு போய் கொண்டிருக்கோம். நாகதோஷம் என்று சொல்லி என்னென்றால் 2020ஆம் ஆண்டு நினைக்கிறேன் நான் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு நாகபாம்பு உண்டு மெடிக்கல் போர்ட்டுக்கு முன்னால் கோவன் அரவால் அடித்து சாப்பிட்ணும் என்றால் அதில் விட்டால் அது பேஷண்ட்ஸுக்கு பிரச்சனையாக போயிடும். அதில் ஒரு சின்ன நாகபாம்பு உண்டு. ஸோ அந்த நாகதோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை கடிக்கோணும் வந்து ஹலோ கடிக்கோணும் வந்து கேட்டு சரி அப்போ ஓகே போய் கழிச்சிட்டு வருவோம். வந்து நயினாதேவி அம்மா கோயிலில் போய் கொண்டிருக்கேன். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு பிறகு ஃபஸ்ட்டாக செயின்ட் சம்ரன்ஸில் இருக்கையில் அந்த போட்டில் 302 போன வரலாறு இருக்குது. நான் நினைக்கிறேன் ஓ லெவல் படிக்கையில் நான் பாரதி ரஜீவன் பைக்கில் சி ஸ்கவுட் நானும் சி ஸ்கவுட் நீந்த தெரியும். கௌசல்யா நீந்த தெரியுமா உங்களுக்கு? தயவுசெய்து விழுங்கும் ஒரு வீடியோ கண்டுன்னா இருக்கு தள்ளிவிடும் அப்படி சாமானி நீ பேசாம இருந்தா காணும். என்ன பிடிச்சி தள்ளி விழுதாடி நான் பேசாம இருப்பேன். எனக்கு நீந்த தெரியும். இங்கே போரு இங்கே ஹலோ மேடம் மேடம் நீ ஹலோ இங்கே உங்களுக்கு நீந்த தெரியுமா? ஓகே விழுந்து என்ன செய்யுங்க தண்ணிக்கு? லைஃப் ஜாக்கெட் எங்கே கிடக்கு? ஃபர்ஸ்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் முக்கியம். உண்மையானது தெரியாதா? இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களோட பிள்ளைகளுக்கு கட்டாயம் நீந்த சொல்லி கொடுக்கணும். ஏன்டா விழுந்து செத்தா ஒரு லோயர் இல்லை விழுந்தா, அதால் நீந்த சொல்லி கொடுப்போம் கட்டாயம். முக்கியமாக கௌசல்யாவுக்கு நீந்த தெரியாது. இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து எங்கேண்டா எங்கே போயிட்டுருக்கோம்? நயினாதேவி போய் கொண்டிருக்கோம். முதல் நாகவியாரில் கொண்டு விட்டுட்டு தான் போகிறோன்னு சொல்லி சொன்னேன். மழை பெய்யுது. கௌசி இங்கே உண்மையாக இப்போ படம் 2 கீழே விழுந்து என்ன செய்வேன்? இங்கே முதுகில் எல்லாம் தண்ணி ஊற்றுது. என்ன செய்வாய்? நான் பாட்டது வீடியோ எடுப்பேன். இப்போ முதல் யூடியூப்புக்கு பணி கட்டுனாரு. இது எவ்வளோ ஆழம் சொல்லி சொல்லுவாங்க? 3 பேனை ஆழம். நீ கீழே போட்டு மேலே வாரத்துக்குள்ள அம்மாலாம் தெரியும் கண்ணுக்கு. ஏன்னா தண்ணியில் அவ்வளவு தண்ணி அவ்வளவு எனக்கு தள்ளினாங்க. அது
விழுந்து போயிடாத அப்பா வர பார்த்துட்டு இருப்பா. இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக இது போட்டை கொண்டு எங்கே விடினோம்னு சொன்னால் எங்கேப்பா விடினோம் நாக விகாரையில் விட்டு அங்கே சிங்காடி சராக்கிட்டு தான் போகணும். இப்போ போட் வந்திருக்கு நாக விகாரைக்கு. இதில் நேவி போட் நிற்குது. சட்டப்படி எங்களுக்கு நேவி போட் வந்திருக்கணும். ஒரு பார்லிமெண்ட் எம்பிக்கு வந்து ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் தரையில் எனக்கு அது தேவையும் இல்லை. இதில் போகிறது தான் ஒரு சந்தோஷம். அதில் போகிறது யாரும் போகலாம், எந்த எம்பியும் போகலாம். ஆனால் இதில் போகிறது தான் சந்தோஷம். இப்போ நாகவியாரை கொண்டு விட்டுருக்கீங்கன்னா நல்ல வடிவாக கட்டிக்காங்க. நான் நினைக்கிறேன் அப்போ நான் வரையில் நாகவியாரைக்கு ரங்குதுறை இருக்கையில் இதால் தான் ரங்குதுறை இருந்தது. இதால் நான் அம்மன் கோயில் அடியில் இறங்கி அம்மன் கோயிலில் கும்பிட்டு கொண்டு தான் நான் இங்கே வரணும். இப்போ மாற்றிடணும் முந்தி. ஓ அப்படியும் போகிறதா? இது இல்லை இல்லை. ஸோ வெறிஞ்சாச்சு வெறியண்டாரு தான் வெளுத்துருக்கு அணைச்சிருக்கு சேர்த்து இதால் ஒருத்தர் அங்கே போகிறாங்க. ஓகே நெய் போட் ஒன்று நிற்குது. பார்க்கவும் ஆசையாக தான் இருக்குது. எங்கள் டைம் ஒரு காலத்தில் இப்படி கணக்க நெய் போட்டு நின்றுது. குருவி என்றெல்லாம் நின்றது. எப்படி இருந்திருக்கு மங்கட படியல் கணக்கு இப்படி ஒரு நெய் போட்டில் போய் அடித்து போட்டு வரைக்கும் அடித்து தாட்டு போட்டு வரைக்கும் எப்படி இருக்கும் வரலாறு. அதை நாங்கள் மறக்கல. எனிவே ரைட் போகும். அங்கே கணக்கு போட்ஸ் இருக்கு. அதில் நம்ம ஆச்சு அங்கே கூட தெரியுதா மாடிஃபை பண்ணியிருக்காங்க நல்லா. சில பேர் ரங்கு வீரமாக நினைக்கிறேன். எங்களுடைய சிங்கள சகோதரர்கள் ரங்கி அவை தங்களுடைய பன்சாலை போயிடணும். ரிவர்ஸ் எடுத்து நாங்கள் திருப்பி போய்கொண்டிருக்கோம். எஸ் அம்மாளாச்சி நோக்கி எங்களோட பயணம். எனக்கு போட் வச்சுருக்காங்க. போட் வந்து நிற்குது இடையில. கண்ணுக்கு விழுந்து கிடைச்ச கடை தேவை என்று போய் பொறுக்கி எடுக்க வேலையை போட்டு எடுக்கிறது வரைக்கும். நல்ல மழை நல்ல கிளைமேட். என்ன நல்லவர்களுக்கு நாடும் போலும் நல்லதையே செய்யும். அம்மாளச்சியில் கனாலது வர சந்தோஷமா இருக்கு. வீட்டை ஒரு இருக்கணும்னா என்ன பண்ணுது. அதோட நான் நினைக்கிறேன் 2002 பாரதி இந்த வீடியோ பார்த்து கொண்டு தான் ஞாபகம் இருக்கும். அந்த ஃபோட்டோ இருந்தால் இது மட்டும் அந்த கொமெண்ட்டுகளை போட்டு பாரதி. நான் பாரதி நஜீவன் குணேந்திரன் சின்னன். அப்போ நாங்கள் லோ லெவல் சி ஸ்கவுட் சென்யூர் சப்ளன்ஸ் இந்த போட்டில் இந்த முன்னுக்கு இருந்து போடுறாங்க. அதில் இருந்து போடுறாங்க போட்டில். ஏன்னா அப்போ அந்த நைனாவி டைம் ஒக்கச்சக்கமா நாக்கள் வரையினோம். இன்னொரு சந்தோஷமான அனுபவம். நல்ல மழையோட நல்ல கிளைமேட்டோட சரியான சந்தோஷமாக இருக்குது. நடந்தாச்சு. கடுமா இந்த டைம் மட்டும் ஓடி போட்டு கிடைக்குது. என்ன நிறைய எனக்கு மழை சரியான சந்தோஷம். விழுந்தா கேமரா ரோட் கீழே விழுந்தா அப்படியே தள்ளி விழுந்துவேனா வேற என்ன பரவாயில்ல. இந்த கடல் தண்ணி இந்த மழை கோயில் ரங்குதுரை கிட்ட வந்துட்டோம். ஒரு ஆள் கேட்குது ரங்குதுரை என்னண்டு அந்த அது கடும்
தமிழ் விற்பனர்களோட இறங்குதுறை என்று கேட்டாலும் வீடியோ எடுக்கணும் கேட்டேன். வாதாரு ஹலோ என்ன என்ன கேட்ட நீங்கள் இறங்குதுறை என்னட்டா வந்தாச்சு எங்கிட்ட குடி எடுக்கணும் நீங்கள் மலஜி குளியா இன்றைக்கு விடிய ஒரு ஆள் சொன்னால் குளிச்சு போட்டு வாங்க உண்டு. நான் குளிச்சு போட்டு தான் வந்தேன்னா நான் ஏதோ கடற்கரையில் குளிக்கோன்னு சொல்லி என்னோட கேட்டு வந்தேன். நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லாது இப்படியே போகிறோம் கும்பிட்றோம் வீட்டை போகிறோம்ட்டு கடைசி அது அம்மாச்சி பிடிக்கிற போட்டு ஃபுல்லாக நினச்சிட்டு மலைக்குள்ள அது பிரச்சனை இல்லை. அங்கே இல்லை நினைஞ்சா பிறகு பேட்டி நினைஞ்ச என்ன நினையாட்டு இல்லை நினைஞ்சா பிறகு பேட்டி நினைதான் எங்களை குடியை தேடி எடுங்கோ. நான் ஃபுல்லாக நினைச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. ஏற்கனவே கணக்கு அணைச்சிருக்கிறேன் போட். கூட பிரிக்க வேணாம் காற்றுக்கு போயிடும். காற்றுக்கு போயிருந்து பரசு வடிவேல் மாதிரி ஒரு ஆள் இப்போ பறந்துட்டு போ செய்து கூட பிரிக்க வேண்டாம். ஃபுல்லாக தெப்பமாக நினைத்ததுக்கு அம்மாளாச்சிக்கு நன்றிகள். ரைட். இந்த அணைக்கிறதுன்றது இதுதான் போட்டை பற்றி காய்க்கிறோம். என்ன சிரிப்பு. அந்த போட் சத்தம் இந்த தண்ணி அடிக்கிற இது சந்தோஷமாக அடிக்குது. Now he is ready. He is ready. Who is going to throw? He is going to throw first. Where are you, brother? சரியாச்சு. ரைட். அதில் ரிவர்ஸ் எடுக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த போட் நல்லா இருக்குது. குட் எக்ஸ்பீரியன்ஸ். அம்மாச்சிட்டு வந்துட்டோம். கவனம் இறங்குறேன்ட்டு தண்ணிக்கு விழுறையில் ரைட். கௌசல்யா வணக்கம். கோயிலடிக்கு வந்திருக்கோம். தெப்பமாக நினைஞ்சாச்சு. நான் நினைக்கிறேன் கனாலை பிறகு இன்றைக்கு தான் மழை பெய்யுதுன்னு சொல்லிக்கணும். சரியான மழை. கோயிலுக்கு போயிட்டு நாகதோஷம் கழிச்சிட்டு திருப்பி போய் கொண்டிருக்கோம். சுக்கான் ஹலோ. எந்த டிசிசி மீட்டிங்கில் போய் இப்போ திருப்பி போய் கொண்டிருக்கிறோம். எந்த டிசிசி மீட்டிங் கேட்டாலும் எல்லா ரோட்டும் போட்டாச்சு, எல்லா காசும் பாய்ச்சிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளவு தூரம் பாரம் இன்னும் இந்த 9 போகிற ரோட் போடுது. கடவுளே, இந்த அடுத்த முறை டிசிசி மீட்டிங்கில் இதை பற்றி கதைக்க தான் வேணும். இது முடிந்து போய் கொண்டிருக்கிறோம். சரியான நல்ல கிளைமேட் இன்றைக்கு. கோயில் உண்மையாகவே நாங்கள் ஃபஸ்ட்டாக போய் ரங்கி இருக்கைகளில் எங்களுக்கு சரியான மழை. அப்போ அதில் வீடியோ ஒன்று எடுக்கலாம் போயிட்டு எல்லாம் ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன். கௌசியம் ஃபுல்லாக நினைஞ்சிட்டு கூடையும் எடுத்துக்கொண்டு ஓடி அது பிறகு பஸ் ஒன்று தந்தவை. பஸ்ஸிலையும் காசு வேண்டியில்லை, போட்லேயும் காசு வேண்ட மாட்டேன்னு சொல்லிட்டோம். அதுக்கு பிறகு திருப்பி வந்த போட்லேயும் காசு வேண்ட மாட்டேன்னு சொல்லிட்டோம். ஏனென்றால் அங்கே போய் கோயிலில் உள்ளுக்குள்ள ஐயா மேலே சந்திச்சு நாங்கள் எங்களை வடிவாக ட்ரீட் பண்ணினவை. அவருடைய ஆஃபீஸுக்கு கூட்டி கொண்டு போய் கோயில் கும்பிட்டு முடிய கூட்டி கொண்டு போய் ட்ரீட் பண்ணவே. கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே எல்லா இடம் பார்த்து நான் ஊரில் கணக்க பிரச்சனைகள் சொல்லியிருக்கணும். அது சம்மந்தமாகவும் நாங்கள் ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுவோம்.